வெல்கம் டு சாராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஒரு 15 நிமிஷமே இருந்தாலே வந்து போதும். ரவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு கப் அளவு ரவை வந்து எடுத்திருக்கேன். இதோடு வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு பவுடர் மாதிரி வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா பவுடர் மாதிரி வந்து நல்லா அரைச்சி எடுத்த பிறகு நம்ம இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு இதோட வந்து சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் வந்து எடுத்திருக்கேன். இதோடு வந்து சேர்த்துட்டு உப்பு வந்து தேவையான அளவு இதோடு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த வரமிளகாய் வந்து கடிக்கிறதுக்கு நல்ல ஒரு க்ரன்ச்சியான வந்து இருக்கும். இதோடு வந்து சேர்த்துக்கோங்க 2 வரமிளகாவையும். இப்போ வந்து நல்லா மிக்சி ஜாரில் வந்து நல்லா ஒரு பவுடர் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிடுங்க. இந்த பவுடரை மாற்றிட்டு தண்ணி வந்து தேவையான அளவு இதோடு வந்து சேர்த்துட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. நிறைய வந்து சேர்த்துட்டா ரொம்ப தோசை மாதிரி வந்து ஆகிடும். தோசை மாவு மாதிரி வந்து ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மாவை நம்ம உருண்டை பிடிச்சா நல்லா கெட்டியாக வந்து இருக்கணும் இந்த மாவு. நான் இந்த மாவு வந்து 2 மாவாக வந்து எடுத்துக்கிறேன். 2 பாகமாக வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு உருண்டையை வந்து ஒரு சப்பாத்தி கட்டையில் வந்து வச்சு நல்லா வந்து நைஸாக வந்து தேய்ச்சி வந்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 பக்கமாக வந்து திருப்பி போட்டு நல்லா வந்து நைஸாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து தேய்ச்சி எடுத்த பிறகு நம்ம விருப்பமான ஷேப்பில் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி புது புது வீடியோ வந்து என்னுடைய சேனலில் வந்து அப்லோட் ஆகிட்டே வந்து இருக்கும். இதே மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக வந்து இருக்குன்னு பாருங்கள். இதை விட நல்லா நைஸாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கத்தி வச்சு நம்மளுக்கு தேவையான ஷேப் வந்து நம்மளே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஷேப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா வந்து சூடானதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த ரவா பீஸை வந்து ஒன்றா வந்து எண்ணெயில் வந்து விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பீஸாக வந்து நம்ம எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயில் வந்து விடனே வந்து நல்லா பூரி மாதிரி வந்து உப்பி வரும். இது 2 பக்கமும் வந்து நல்லா வந்து பொரிக்குங்க. இது குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இருக்கும். நம்ம வீட்டில் வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து செஞ்சிடலாம். இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், நல்லா வந்து இருக்கும். இப்போ நம்மளுடைய மொறு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க பீஸ் எல்லாமே வந்து நல்லா பொரிச்சு வந்து எடுத்துக்கோங்க. மொறு ரவை ஸ்நாக்ஸ் வந்து ரெடி.